இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மகாலய அமாவாசை தேதியும் நேரமும் முழுமையான விவரங்கள் கொண்ட பதிவாக சொல்ல போறேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி என்று மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது இந்து மதத்தினரின் பாரம்பரியமாகும். இந்த திதி கொடுக்க ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை சிறப்பானது. அதிலும் மகாலய அமாவாசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த மகாலய அமாவாசைக்கு சர்வ பித்ரி அமாவாசை, பித்ர மோக்ஷ அமாவாசை, பித்ரு அமாவாசை உள்ளிட்ட பல பெயர்கள் உள்ளன. இந்த நாளை நவராத்திரி பண்டிகையின் முதல் நாளாகவும் கருதப்படுகின்றது. 9 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி பூஜை துர்க்கை அம்மனுக்காக கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் செய்யப்படும் சடங்குகளில் முன்னோர்களிடம் ஆசி பெறுவதற்காக பூஜைகள், பிண்டதானம் மற்றும் பித்ரு தர்ப்பணம் ஆகியவை அடங்கும். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம், உடுப்புகள் உள்ளிட்டவை வழங்குவது கூடுதலாக சிறப்பாகும். இந்த ஆண்டுக்கான மகாலய அமாவாசை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இரவு 9:39 மணிக்கு தொடங்கும் அமாவாசை திதியானது அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி அதிகாலை 12:18 மணிக்கு நிறைவு பெறுகின்றது. தர்ப்பணங்கள் செய்வதற்கான முக்கிய காலகட்டமான குதுப் முகூர்த்தா பகல் 11:12 முதல் மதியம் 12 மணி வரையும் மற்றும் ரௌஹீன் முகூர்த்தா மதியம் 12 மணி முதல் 12:47 மணி வரையும் செய்யலாம். மதியம் 12:47 மணி முதல் 3:11 மணி வரை இந்த சடங்குகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. மறந்து போனவனுக்கு மகாலய அமாவாசை என்பார்கள். அதாவது முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாதவர்கள் அல்லது மறந்து போனவர்கள் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்தால் 21 தலைமுறைகளை சேர்ந்த முன்னோர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் என்பது நம்பிக்கை. இது பற்றிய குறிப்புகள் திருவெண்காடு கோவில் தல வரலாற்றில் இடம்பெற்று உள்ளன. நிறைவேறாத ஆசைகளுடன் இறந்தவர்களுக்கு இந்த மகாலய அமாவாசையின் போது திதி கொடுத்தால் அவர்களது ஆத்மா சாந்தி அடையும். இதற்காக சிறப்பு ஓமங்களும் யாகங்களும் செய்யலாம். தர்ப்பணம் புரிவோர் நதி அல்லது குளத்தில் நீராட வேண்டும். காசி, பத்ரிநாத், காவிரி சங்கமம், கயா, கும்பகோணம், மகாமககுளம், ராமேஸ்வரம் முதலிய இடங்களில் உள்ள தீர்த்தங்களில் நீராடினால் மிகவும் விசேஷமானது. எள் அனைத்து விதமான பாவங்களையும் தோஷங்களையும் போக்கக்கூடியதாக கருதப்படுகின்றது. எனவே பித்ருக்களுக்கு திதி கொடுக்கும் பொருட்களில் எள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நீர், எள், அச்சிதை மூன்றையும் சேர்த்து தருவதே தர்ப்பணம் ஆகும். இவற்றில் கருப்பு எள் பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு தர்ப்பணம் செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசி முழுமையாக கிடைக்கும் என நம்பப்படுகின்றது. ஓம் நம சிவாயா என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.